பெரியாழ்வார் ஒரு நாள் நந்தவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் சமயம் துளசி செடிகளின் மத்தியில் ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டார். அந்த பெண் குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி திருமகளைப் போல் வளர்த்து வந்தார். கோதையோ சிறு வயதிலிருந்தே கண்ணன் மேல் அதிக பக்தி வைத்திருந்தாள். தமது திருமண பருவத்தில் கண்ணன் மேல் வைத்த பக்தி காதலாக மாறியது. மணந்தால் ரங்கநாதரையே மணப்பேன் என்று வைராக்கியமாக இருந்தாள். திருவரங்கனை அடைய மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி நோன்பு இருந்தாள். ஒரு நாள் பெரியாழ்வார் கனவில் திருவரங்கன் தோன்றி கோதையை திருவரங்கத்திற்கு அழைத்து வருமாறு ஆழ்வாருக்கு கட்டளையிடுகிறார். ஆழ்வார் தன் மகளை பல்லக்கில் ஏற்றி மேள தாளங்களுடன் திருவரங்கம் சேர்த்தார். கோதையார் கோவிலுக்குள் நுழைந்ததும் அழகிய மணவாளனாகிய அரங்கநாதனோடு இரண்டர கலந்தாள். தனது மகளை பிரிந்த பெரியாழ்வார் பெரிதும் துயரத்துடன் ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து அங்கே இறைவனுக்கு தொண்டு செய்தார்.